நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நமக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 5 வயசில் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம், டிட் வி அவேர் ஆஃப் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அதை ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் இந்த கேள்வி பசங்களுக்காக நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டீனேஜர்ஸாக இருக்கீங்க, ஒரு 13லேருந்து 19 வயது ஒரு ஆணாக இருந்தீங்க, அது எல்லா லைஃப்புமே கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த 19 வயசில் வாட் யூ அவேர், உங்களுக்கு என்ன எதை பற்றின விழிப்புணர்வு இருந்துச்சு, அந்த 19 வயசுலையோ இல்லை 15 வயசுலையோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் எய்தர் ஆர் எனிதிங் ஆர் சம்திங். ஸோ இது நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் அதுக்குள்ளே முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே இந்த கேள்விக்கான பதில் தெரியும். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கீர்த்தி பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மத்திய பிரதேஷில் குவாலியர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குவாலியரில் 17 வயசு பையன், அவனோட பக்கத்து வீட்டில் இருக்கிறது தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். இந்த பொண்ணை யாருமே இல்லாத ஒரு சமயத்தில் பக்கத்தில் யாருமே இல்லாத ஒரு பில்டிங்க்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்முறை, பாலியல் சீண்டல் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணோட உடம்புல பல்வேறு இடங்களில் காயங்கள் இருக்குது. அந்த பொண்ணை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட உடம்புல பல்வேறு இடங்களில் காயங்கள் இருக்குது. ப்ரைவேட் பார்ட்டை மட்டும் 28 தையல்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சாதாரண ஒரு பொண்ணு கூட கிடையாது, அது குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தை 17 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். ஒரு அடல்ட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு இவனோட செயல் இருந்திருக்கு. February 22 இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணை அந்த பில்டிங்கோட டாப் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கீழே போட்டுருவன் மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கொடூரமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட தலையை 5 முறை சமுத்திரியே இடித்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான். நிறைய இடங்களில் அவன் கடிச்சு ஒரு காயம் இருக்குது. அந்த காயம்தான் அந்த பொண்ணு உடம்பு முழுக்க இருக்குது. அந்த பொண்ணு ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்படி போடப்பட்டது தான் அந்த 28 தையல்கள். இவனை இப்போது என்ன பண்ணாங்க? இஸ் ஹி அரெஸ்டட்? அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்றத இனிமேட்டு நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அந்த 17 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அந்த 5 வயசு பெண் குழந்தைய இந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணியிருக்கா. எந்த அளவுக்குன்னா, அவளோட ப்ரைவேட் பார்ட்டில் 28 தையல்கள் போடப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா. வெதர் ஷீ இஸ் அலைவ், உயிரோட இருப்பாளா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே வருது. மோஸ்ட்டாக அந்த ஒரு செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த வயசில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 17 வயசாக இருக்கட்டும், இல்லை ஒரு 5 வயது பெண் குழந்தையாக இருக்கட்டும், அந்த வயசில் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ தாண்டிருப்போமான்றே 5 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த 17 வயசு பையனுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த சொசைட்டி தான் முழுக்க முழுக்க காரணம். எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸை குறை சொல்லுவோம், எல்லாருமே அந்த பையனை குறை சொல்லுவோம், மோஸ்ட்டாக அவங்க அம்மாவை குறை சொல்லுவோம். எந்த ஒரு அம்மாவும் அந்த பையனுக்கு இந்த மாதிரியான செயல்களை சொல்லி கொடுக்க மாட்டா. அவன் இருக்க சொசைட்டி தப்பாக இருக்குது, அவனை சுற்றி இருக்கிறவங்க தப்பாக இருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.